ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாகவே இட்லிக்கான சரியான அளவு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து மாவு அரைச்சி பண்ணுற மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நினச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு இட்லி தோசை பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியுங்க. இப்போ அந்த இட்லி தோசை மாவுக்கான அளவுகளும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து எப்போவுமே இட்லிக்கு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஆழாக்கோ இல்லைனா சின்ன டம்ளரோ வந்து நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியான உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா உபரி கொடுக்கும். இட்லி வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பொங்கியும் வரும், நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். இதில் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து அரிசி வந்து ஒரு 4 கப்பு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து அந்த உளுத்தம்பருப்போட சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 3-4 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை வந்து நம்ம தனியாக ஊற வச்சிடலாங்க. ஸோ இது வந்து தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக சுத்தமாக இருக்கிறதுனால இது நான் இன்றைக்கி வாஷ்லாம் பண்ணலை. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இப்படி மாவு அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அரிசி வந்து எடுக்கும்போது நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் கொட்டி அரிசியை வந்து நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது ஊற வைக்கக்கூடாது, நல்ல ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து காய வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உளுத்தம்பருப்பு எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் ஒரு 4 கப் அளவுக்கு அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். தலை தட்டி வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸியில் அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வந்து நீங்கள் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து மாவு அரைக்கும்போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த ரவை மாவோட பதத்துக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி அளவுகளில் அரைச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் இதில் இட்லியுமே பண்ணிக்கலாம், அதே மாதிரி தோசையும் ஊற்றிக்கலாம். மாவு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் சலிச்சும் எடுக்கலாம். ரொம்ப நீங்கள் கொரன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை சலிச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு பக்குவமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மாவு இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரேடியாக அரிசியையும் வந்து சேர்த்து ஊற வச்சு நம்ம வந்து இட்லிக்கு பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு வந்து மாவு எப்போவுமே ஸ்டாக் இருக்கிறதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உளுந்து மட்டும் நம்ம ஊற வச்சோமா, நம்ம வந்து மாவோட மிக்ஸ் பண்ணோமா அப்படின்ட்டு வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இட்லி மாவு மிக்ஸ் ரெசிபி கூட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மாவு அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் உளுத்தம்பருப்பு நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறமா அந்த நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியவே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவோட பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு வந்து பக்குவமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்து கரைச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுத்த மாவை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் நம்ம பக்குவமாக பார்த்து பார்த்து மாவரைச்சி நம்ம இட்லி பண்ணாலுமே நம்ம வந்து பண்ணுற இட்லி வந்து அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே கீழே வந்து அமுங்கி போயிடும். ஸோ வந்து சில நேரங்களில் வந்து கல் மாதிரி கூட ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். மாவு வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல நம்ம வந்து இட்லி மாவுக்கு எப்படி வந்து கிரைண்டரில் அரைச்சி நம்ம வந்து கலந்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வைப்போமோ சேம் அதே ப்ராசஸில் நல்ல கை வச்சு அடித்து கலக்கிட்டு நம்ம இதை வந்து கலந்து எடுத்து அப்படியே வச்சிடலாங்க. இது வந்து நான் நைட்டு வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஓவர் நைட் அப்படியே வந்து விட்டுடலாம். மறுநாள் காலையில் தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து நல்லா புளிக்கிற வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றி ஊற்றிட்டு அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க போகிறேன். ஒரு 1 கிலோ மாவு வந்து நீங்கள் அரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நார்மலா நீங்க வீட்ல வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி அழகா வந்து அரைச்சி எடுத்து வைக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து இந்த மாவ வந்து தனியா ரெஸ்ட்டில விட்டுடலாம். மறுநாள் காலையில பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எனக்கு வந்து மாவு சூப்பரா பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு. நல்லா வந்து புளிச்சும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 இல்லன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கிலோ அரிசி வந்து நீங்க வீட்லயே கூட அரைச்சு நீங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க நாளைக்கு இட்லி பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கூட, டக்குன்னு நீங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம். அதாவது உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சு நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வைக்கிற மாவ கூட நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு கூட வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி, நீங்க வந்து இட்லியோ, தோசையோ வந்து செய்யலாம். எனக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ, இப்போ வந்து மாவோட பதம் வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ இட்லி பிளேட்ல எல்லாமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு குழியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து நம்ம நிரப்பிடலாம். மாவோட பதம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஊத்தும்போது அப்படியே மேல அதாவது சரிஞ்சு போயிடாம அப்படியே மேலேயே நிக்குது பாருங்க க்ரீம் மாதிரி. இப்போ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க இட்லி பிளேட் உள்ள வைக்க போறீங்க அப்படின்னா, நல்லா தண்ணி தளதளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸு நெறைய பேருக்கு அடித்தட்டு இட்லி வந்து குழஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழையாம இருக்கணும் அப்படின்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம அடியில வைக்கிற இட்லி பிளேட்ட வச்சுட்டு, அப்படியே வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறமா கூட நீங்க அடுத்தடுத்த பிளேட் வந்து மேல அடுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடித்தட்டு இட்லி வந்து குழையாம ரொம்ப சூப்பரா வருங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி பண்ற நெறைய பேர் வந்து சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடித்தட்டு இட்லி வந்து எப்ப பார்த்தாலும் தண்ணி விட்டா மாதிரி குழஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராவே வருங்க. இப்போ நீங்க வீட்ல அரைக்கிற இட்லி மாவு இருக்கு இல்லையா? அதாவது அரிசிய வந்து நம்ம வீட்லயே மிக்ஸில யூஸ் பண்ணி நம்ம அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, லைட்டா வந்து ஆற வச்சுருங்க. ஏன்னா மிக்ஸி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு டப்பால வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது கெட்டு போயிடும் சீக்கிரமா. அந்த மாதிரி நீங்க அரைச்சு வைக்கிற மாவ நல்ல காத்தோட உங்களுக்கு வந்து நல்ல ஃபேன் காத்து கீழ நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, தேவைப்படுற டைம்ல வந்து நீங்க அரிசிய மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். உளுந்த வந்து எப்பவும் போல நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி நல்லாவே புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் பார்க்கும்போது. அப்படியே கீழ இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லிய வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு புஸ்ஸுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு மேல. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இட்லி எப்ப பண்ணாலுமே நல்ல சாஃப்ட்டா பஞ்சு போல ஹோட்டல்லலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சாஃப்ட்டா கிடைக்குதோ, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குற அரிசியா இருக்கட்டும், உளுத்தம் பருப்பா இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியா நீங்க வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா தான் நம்ம செய்யும்போதும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்க, லைட்டா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்போ அதே மாவுல நான் உங்களுக்கு தோசையுமே வந்து ஊத்தி காட்டுறேன் பாருங்க. நல்ல மெல்லிசா சூப்பரா வருங்க. நல்லா செவக்க செவக்க நல்ல கிரிஸ்பியா வரும். லைட்டா வந்து நெய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வேலையும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவு அரைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கிரைண்டர் வந்து மாவு அரைச்சதுக்கப்புறமா அந்த கல்ல எடுத்து கழுவணும். அதுக்கப்புறம் காய வச்சு திரும்ப வைக்கணும். அது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கா தான் இருக்கும். ஆனா, நீங்க மிக்ஸி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்பவே வேலை மிச்சமா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மிக்ஸி கப்பையும் வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்ப நான் சொன்ன அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 3லருந்து 4 பேருக்கான அளவு. அதுவும் 2 வேள. அதாவது 4 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் 1 கப்பு உளுத்தம் பருப்பு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 வேள டிஃபன் நீங்க வந்து இட்லியோ, தோசையோ வந்து செய்ற அளவுக்கு, ஒரு 3லருந்து 4 பேர் வந்து சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா உபரியாவே கிடைக்கும். ஸோ பாருங்க, தோசை எவ்வளோ நல்லா செவக்க செவக்க வந்திருக்கு அப்படின்ட்டு. இட்லியுமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்ல புசு புசுன்னு நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் அமுத்தி காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இட்லி, தோசை எல்லாமே ரொம்ப சூப்பரா வருங்க.
அடுத்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உளுத்தம் பருப்பையும் சேர்த்து கூடவே அரைச்சி நம்ம வந்து இட்லி தோசை பண்ணுற மாதிரியான ஒரு இட்லி மாவு மிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.